பழிவாங்கும் நோக்கத்தோடு தன்னை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் வர்த்தக பிரிவு தலைவர் வசந்தகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை பதவியிலிருந்து நீக்க இளங்கோவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். காங்கிரசிற்காக ஏராளமான பணங்களை செலவிடுகின்ற ஒரு வசந்தகுமாரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன லாபம்? ஒருவேளை வசந்தகுமாரை நீக்கிவிட்டால் காமராஜ் ஆட்சி நிச்சயமாக அமைத்து விடுவேன் என்று 100% அவர் ஒத்துக்கொண்டால் 2016 தேர்தலில் நான் தனியாக காமராஜ் ஆட்சி அமைக்கிறேன், வசந்தகுமார் நீ இங்கே தேவையில்லை என்று சொன்னால் அவர் உத்தரவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். காரணம், காமராஜ் ஆட்சியும் காங்கிரஸ் ஆட்சியும் வர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் கொள்கையாக இருக்கிறது.